திரைக்குறள் நேயர்களுக்கு வணக்கம். இப்போ தமிழ் சினிமால ஒரு திரைப்படம் ரிலீஸ் ஆகுதோ இல்லையோ, ஆனா அந்த ரிலீஸ சுத்தி நடக்கிற பிரச்சனைகளும், கம்பி கட்டுற கதைகளும் தான் இப்போ ரொம்ப பெரிய பிரச்சனையா இருக்கு. ஆமா, நம்ம முதலமைச்சர் விஜய் அவர்கள் நடிச்சு வெளியாக இருந்து, அதுக்கப்புறம் சென்சார் சர்டிஃபிகேட் கிடைக்காம நிறுத்தி வைக்கப்பட்ட படம் தான் ஜனநாயகன். அது லீக் ஆயிருச்சு, அது வேற விஷயம். பட் அந்த படத்த இப்ப ரிலீஸ் ஆக போது, நாளைக்கு ரிலீஸ் ஆக போது, நாளான்னைக்கு ரிலீஸ் ஆக போது அப்படின்னு பூச்சாண்டி காமிச்சிட்டே இருக்காங்க. பார்க்குறீங்களா? படம் ரிலீஸ் ஆனோனே 600 கோடி வசூல தட்டி தூக்குறோம்னு விர்ச்சுவல் வாரியர்ஸா இப்ப ப்ரமோஷன் ஆயிருக்கிற விஜய் ஃபேன்ஸ்களும், அது தவிர இப்ப தாவேகா கட்சியில இணைஞ்சிருக்கிற அதோட தொண்டர்களும் வந்து சவால் விட்டுட்டு இருக்காங்க. யாருக்கு லீக் ஆகி எல்லாரும் பார்த்த படம் 600 கோடி வசூல் அடிக்க முடியுமா? நாங்க அடிக்க வைக்கிறோம் அப்படின்னு ஒரு பக்கம் அவங்க கம்பி கட்டிட்டு இருக்காங்க. சரின்னு இந்த பக்கம் வந்தா ஒரு பெரிய டைரக்டர் ஒரு சின்ன டைரக்டரோட படத்தை அவர் வந்து அவரால் முடிஞ்ச அளவுக்கு தன்னோட உழைப்பை போட்டு ஒரு எடுத்த படத்தை முடக்கிறதுக்காக கோர்ட்ல கேஸ் போட்டிருக்காங்க. ஆமாங்க, ஆல்ரெடி ரிலீஸ் ஆகி 1 கோடிக்கு மேலே இருக்கிறவங்க பார்த்த அதே பழைய கேசரியை தான் இன்னும் மறுபடியும் இந்தா ரிலீஸ் பண்ணுறோம், அந்தா ரிலீஸ் பண்ணுறோம். இதில் இன்னொரு விஷயத்த வேற சொன்னாங்க. ஜூலை 31 ரிலீஸ் பண்ணுறோம். ஜூலை 31 நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோவில் பேசின மாதிரி ஜேசன் சஞ்சயோட சிக்மா படம் அன்னைக்கு தான் திரையரங்குகளுக்கு வருது. அதே சமயம் சன் பிக்சர்ஸ் தயாரிப்பில் லோகேஷ் கனகராஜ் நடிக்கிற டிசி படமும் அன்னைக்கு தான் திரையரங்குக்கு வருது. ஸோ தன் பையன் கூடயே மோதுறாரு தளபதி அப்படின்னு சொல்லிட்டு அதை வேற தூக்கிட்டு வர்றாங்க. கம்பி அப்படி என்னென்ன சொல்கிறான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் இழுத்து விடுறாங்கிற மாதிரி ஒவ்வொரு கதையாக சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கு தான் இப்போ தயாரிப்பாளர் தனஞ்சயன் சோசியல் மீடியாவில் நானும் முடிஞ்ச வரைக்கும் கண்ட்ரோல் பண்ணி பார்த்தேங்க, என்னால் முடியலைங்கிற அளவுக்கு பொங்கி எழுந்துட்டாங்க. ஒரு படம் ரிலீஸ் ஆகுதா இல்லையா அப்படிங்கிற விஷயத்த தெளிவாக சொல்லலாம். ஆனால் அதை விட்டுட்டு இதோ வர்றேன், அதோ வர்றேன், ஜூலை 16, ஜூலை 24, இதோ ஜூலை 31 அப்படின்னு சொல்லி தேதிக்களை தள்ளி தள்ளி கொண்டு போய் இப்போ யாராவது 2 சின்ன தயாரிப்பாளர்களோ இல்லை ஏதாவது ஒரு சின்ன தயாரிப்பாளர் ஒரு படத்தை எடுத்து வச்சுட்டு அந்த வாரத்தில் ரிலீஸ் பண்ணலான்னு வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. அதை பற்றிலாம் எங்களுக்கு கவலையே இல்லை. நாங்கள் வந்து இந்த மாதிரி பில்டப் கொடுத்து அவங்கள பயமுறுத்துறாங்க. ஏன்னா ஆல்ரெடி ஜனநாயகன் படம் எதுக்கு சென்சார் சர்டிஃபிகேட் கொடுக்கலன்னு கேட்டால் தெரியாது. ஏன்னா அந்த படம் வந்து லீக் ஆயிருச்சு, எல்லாருமே பார்த்துருக்காங்க. பார்த்த வரைக்கும் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த படத்துக்கு ஏன்டா சென்சார் சர்டிஃபிகேட் கொடுக்கல, ஒரு சீன் அச்சு மாறாமல் அப்படியே பாலையா நடித்த பகவத் கேசரி படத்தை தானே கிண்டி வச்சுருக்கீங்க. அதே கேசரிக்கு அந்த கேசரிக்கு கொடுத்த சென்சார் சர்டிஃபிகேட்டை ஏன் இந்த கேசரிக்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு கேட்டப்போ முதல்ல என்ன சொன்னாங்கன்னா, ஆளும் கட்சியை இது பண்ணுற மாதிரியான வாசகங்கள் எல்லாம் அதில் இருக்குது, டயலாக்ஸ் எல்லாம் அதில் இருக்குன்னாங்க. ஆனால் படத்தை பார்த்த வரைக்கும் அது ஒன்றும் அப்படி இல்லை. அவரோட கட்சியை ப்ரமோட் பண்ணுற மாதிரி டிவிகே ஷார்ட் ஃபார்மில் வரணும்னா பேர் எப்படி வைக்கலாம்? தளபதி வெற்றி கொண்டான். இப்போ கூட நம்ம எம்எல்ஏ பல்லவி அவர்கள் வந்து அவங்க குழந்தைக்கு தமிழ் வெற்றி கொண்டான்னு வச்சுருக்காங்க. குழந்தைக்கு கூட கட்சி பேரை தான் வைப்பாங்க போல். சரி, நமக்கு அது தேவையில்லாத விஷயம். இப்படி முழுக்க முழுக்க சொந்த கட்சியை ப்ரமோட் பண்ணுற விஷயத்தையும் கடைசியில் சம்மந்தமே இல்லாமல் இவருக்கு வரிசையாக 3 மொக்க படங்களை எடுத்து பிளாக் பஸ்டர் ஹிட்டு கொடுத்த டேரக்டர்ஸ் 3 பேர். இவர் தப்பிச்சிட்டாரு. அந்த படம் லீக் ஆகி இந்த சீனை எல்லாரும் பார்த்தப்போ அவங்க 3 பேரையும் போட்டு ட்ரோல் பண்ணி மரணடி பொழந்துட்டாங்க. அதுலேயும் முக்கியமாக லோகேஷ் கனகராஜ்லாம் பங்கம் பண்ணிட்டாங்க. ஆல்ரெடி அந்த மனுஷனை வந்து போட்டு பொழந்துட்டு தான் இருக்காங்க. அந்த வரிசையில் இதுவும் வந்து சிக்கிச்சு. மாற்றம் வருமா சார்னு கேட்டாங்க, அதுக்கும் அடித்தாங்க. சரி, ஜெயிச்சதுக்கப்புறம் நீ மாற்றம் வந்து வருமானு கேட்டதுனால தான்டா இந்த ஏமாற்றம் வந்துச்சுன்னு போட்டு அடிக்கிறாங்க. எல்லாத்துக்கும் அவரை தள்ளி மற்றவங்களெல்லாம் அடிப்பாங்க இவங்க. அது ஒரு என்ன சொல்கிறது, கிளிஷேவாக இருந்துகிட்டே இருக்க ஒரு விஷயம். விஜய் அவர்கள் வாழ்க்கையில் ஒரு தப்பு நடக்குது, இல்லை விஜய் அவர்கள் ஒரு தப்பு பண்ணுறாரு, இல்லை ஒரு படம் ஃப்ளாப் ஆகுது, ஏதோ ஒரு விஷயம். ஆனால் அதுக்கு விஜய் அவர்கள் மட்டும் எப்பவும் பாதிக்கப்பட மாட்டார். முழுக்க முழுக்க அவரை சுற்றி இருக்கிறவங்க தான் பாதிக்கப்படுவாங்கன்றது சினிமாலேருந்து இப்போ அரசியல் வரைக்கும் நம்ம கண்கூடாக பார்த்துட்டு இருக்க ஒரு விஷயம். சரி, எதுக்கு இப்படி சின்ன ப்ரொடியூசர்ஸை பயமுறுத்துறீங்க அப்படிங்கிறது தான் தனஞ்சயன் வைக்கக்கூடிய ஒரு நியாயமான கேள்வி. ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி லீக்கான ஒரு படம், பல பேர் பார்த்த படம், இன்னும் சொல்லப்போனால் அதுக்கு சென்சார் சான்றிதழ் கூட இன்னும் கொடுக்காம இருக்கிற அளவுக்கு அதில் ஒன்றும் இல்லைனாலும் கொடுக்கல, ஏதோ ஒரு பில்டப்காக. ஆனால் நல்ல அரசியல் அறிவு இருக்கவங்களுக்கு தெரியும், அந்த டைமில் அந்த படத்தை சென்சார் தரலைன்னு சொல்லி அதுக்கு ஒரு பிரச்சனை பண்ணது. ஆனால் அதுக்காக விஜய் அவர்களை தவிர எல்லாரும் பேசினது. அது போக ஜனநாயகன் படத்தை எடிட்டிங் டேபிள்லேருந்து லீக் பண்ணது, அந்த எடிட்டர் இப்போ மன்னிப்பு கடிதம் கொடுத்தோன்னே அவரை மன்னிச்சது, இப்படி எல்லாத்தையும் சேர்த்து பார்த்தா ஒரு அரசியல் அறிவு இருக்கிறவங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இது முழுக்க முழுக்க ஒரு அரசியல் ஸ்டண்ட், எலெக்ஷனை ஒட்டி நடத்தப்பட்ட ஒரு நாடகம் அப்படின்னு அறிவிருக்கிற மக்களுக்கு புரியும்.
அந்த வரிசையில இப்போ இந்த படத்தை ஏன் மறுபடி இதோ வருது அதோ வருது சென்சார் சான்றிதழை கிடைக்காத ஒரு படத்துக்கு இவ்வளோ பில்டப் கொடுத்து தங்கிட்ட இருக்கிற கொஞ்சம் நெஞ்ச உழைப்பையும் போட்டு படம் தயாரிக்கிற சின்ன சின்ன தயாரிப்பாளரை ஏன் பயமுறுத்துறீங்க? ஒன்றில் வரவே வரல, வரும் வராது அப்படி சொல்லிட்டு போக வேண்டியதானே. எதுக்கு இந்த மாதிரி பண்ணி மற்றவங்களோட பொழப்ப கெடுக்குறீங்கன்ற ரேஞ்சுக்கு அவர் பொங்கி எழுந்திருக்காரு. அவர் இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் சொல்றாரு. அது என்னன்னா, சுதா கொங்கரா அவர்கள். சுதா கொங்கரா ஒரு இப்போ டான் பிக்சர்ஸ் தயாரிப்பில் ஜூலை 10ஆம் தேதி திரையரங்குகளுக்கு வர இருக்கிற இதயம் முரளி படத்தை வெளியிடக்கூடாது அப்படின்னு கேஸ் போடுறாங்க. தீ பரவட்டும்னு படம் எடுத்துட்டு இருந்தவங்க இப்போ கேஸ் பரவட்டும்னு நீதிமன்ற வாசலில் போய் நிற்கிறாங்க. சரி, இதுக்கு பின்னாடி இருந்த கதை என்னன்னா, சுதா கொங்கரா அவர்கள் ஒரு வெற்றி இயக்குனர்னே சொல்லலாம். துரோகி படம் மூலமா தமிழ் திரையுலகிற்கு அறிமுகமாகி அடுத்தடுத்து வெற்றி படங்களை கொடுத்தவங்க, நேஷனல் அவார்டு வாங்கியிருக்கிற ஒரு டைரக்டர்னே சொல்லலாம். அவங்க தங்கிட்ட ஒரு கதை இருந்துச்சு. சூர்யாவை வச்சு புறநானூறுன்னு அந்த படத்தை எடுக்க இருந்து அதுக்கான வாய்ப்பு அமையாமல் போக சிவகார்த்திகேயன், முரளி, ஸ்ரீலீலா இந்த மாதிரி நட்சத்திரங்களை வச்சு பராசக்தின்னு ஒரு படம் எடுக்கிறாங்க. அந்த படம் தமிழ்நாட்டில் நடந்த ஒரு மொழி போரை பற்றி பேசக்கூடிய படம். பட் அந்த படத்தில் வைக்கப்பட்ட காதல் காட்சிகள் தான், அது முகம் சுளிக்கிற அளவுக்கான காதல் காட்சிகள் இல்லாத பட்சத்திலும் இந்த கதைக்கு அது தேவையில்லையே. முழுக்க முழுக்க என்ன சொல்ல வந்தீங்களோ அதை அதே ஃபோர்ஸோட நீங்கள் சொல்லி முடிச்சிருக்கலாம். இப்படி நடுவில் இவ்வளோ பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு, இதுக்கு நடுவில் ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் ஒரு காதல் பாட்டா? இதை ஒரு சாதாரணமான ஒரு கமர்ஷியல் மாஸ் மசாலா மூவில யோசிக்க மாட்டாங்க, ஏன் இந்த இடத்துல இந்த சாங்கை பிளேஸ் பண்ணியிருக்காங்கன்னு. பட் நீங்கள் ஒரு வரலாறை சொல்கிறீங்க, மக்களுக்கு தெரிய வேண்டிய ஒரு வரலாறை எடுத்து சொல்கிறோம். தமிழ் மொழி இப்போ ஹிந்தி இங்கே ஆட்சி பண்ணாமல் தமிழ் தான் இருக்குன்னா அதுக்கு என்ன காரணங்கிற ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வை எத்தனை பேர் உயிரை கொடுத்து நம்ம இன்னைக்கு நம்ம தாய்மொழியை பேசிகிட்டு இருக்கோங்கிற உண்மையை சொல்ல வரும்போது அதுக்கு நடுவில் எதுக்கு இந்த காதல் காட்சிகள், எதுக்கு இந்த தேவையில்லாத சீன்ஸ் அப்படின்னு படத்துக்கு நெகட்டிவ் ரிவ்யூஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. ஒரு பக்கம் பெய்டு நெட்வொர்க் நெகட்டிவ் ரிவ்யூ பரப்புனது ஒரு பக்கம்னா, யூஸ்வலாகவே மக்களுக்குமே எதுக்கு இந்த காதல் காட்சிகள். இப்போ நார்த்தில் ஒரு படம் எடுத்தாங்க துரந்தர்னு, டிமானிட்டைசேஷன் நடந்த பிறகு இந்தியாவில் லஞ்சமே ஒழிஞ்சிருச்சு அப்படிங்கிறது ஒரு மித்து, நடக்கவே நடக்காத ஒரு சம்பவம். அதனால பாதிக்கப்பட்டது முழுக்க முழுக்க ஏழை மக்களும் நடுத்தர வர்க்கத்து மக்களும் தான். பேங்க் வாசலில் கடையாக கடந்து நிறைய பேர் வெயில் ஹீட் ஸ்ட்ரோக்ஸ் இறந்து போய் எல்லா கஷ்டங்களையும் அனுபவிச்சது நடுத்தர வர்க்கத்து மக்கள் தான். முழுக்க முழுக்க பயன் அடைஞ்சது அவங்களுக்கு தேவைப்படுற அம்பானி, அதானி அந்த மாதிரி பெரிய பண முதலைகள் தான் பலன் அடைஞ்சது. ஆனால் அந்த மித்தையே ஏதோ ஒரு உண்மை கதை மாதிரி துரந்தர் படம் மூலமாக சொல்லி ப்ரூஃப் பண்ணாங்க. ஆனால் இங்கே நடந்த அத்தனை பேர் உயிரை கொடுத்து இந்த தமிழ் மொழியை பாதுகாத்திருக்காங்கன்ற ஒரு வரலாறை உங்களுக்கு ப்ராப்பராக சொல்ல தெரியலை. நம்மகிட்டே நிறைய நல்ல டேரக்டர்ஸ் இருக்காங்க. மாரி செல்வராஜ் இருந்தார், பாரஞ்சித் இருந்தார், வெற்றிமாறன் இருந்தார், இன்னும் நிறைய நல்ல டேரக்டர்ஸ் இருக்கிற பட்சத்தில் அவங்ககிட்ட கொடுத்துருந்தா இதை விட பெட்டராகவே பண்ணியிருப்பாங்களே அப்படிங்கிற கமெண்ட்ஸும் வந்துட்டு இருந்துச்சு. ஸோ படம் எதிர்பார்த்த வெற்றியை பெறலை. 140 கோடி செலவில் உருவான இந்த படம் 40 கோடி கிட்ட பாக்ஸ் ஆஃபீஸில் அடி வாங்கிருச்சு. ஸோ அதுக்கப்புறம் ஓடிடியில் ரிலீஸ் பண்ணது, அப்புறம் சேட்டலைட் உரிமம் இதெல்லாம் வச்சு தான் நாங்கள் இதை சரி பண்ணோம் வந்த நஷ்டத்தை அப்படின்னு தயாரிப்பு தரப்புலேருந்து டான் பிக்சர்ஸோட ஆகாஷ் பாஸ்கரனே சொல்லியிருந்தார். இந்த சமயத்தில் திடீர்னு இன்னைக்கு இந்த அம்மா எனக்கு 8.39 கோடி சம்பள பாக்கி இருக்குது அப்படிங்கிறாங்க. பாக்கியே 8.39 கோடினா சுதா கொங்கராக்கு எவ்வளோ சம்பளம் கிடச்சிருக்கும்? ஒரு 15 கோடி, ஒரு 20 கோடி வாங்கியிருக்க மாட்டாங்க. ஆனால் இப்போ சினிமா தரப்பில் கேட்குற கேள்வி என்னன்னா, ஒரு படம் நஷ்டமாகுது அப்படின்னா அந்த படத்தோட கதை டைரக்டரோடது. ஸோ அவர் தான் அந்த படத்தை சக்ஸஸ்ஃபுல்லாக ஸ்க்ரீன் ப்ளே பண்ணி கொடுக்கணும். அதை நீங்கள் செய்ய தவறிட்டு ஒரு நஷ்டம்னு வரும்போது காசு போட்ட ப்ரொடியூசர் தலையில் துண்டு போட்டு போகணும். ஆனால் என்ன ஆனாலும் எவ்வளோ நஷ்டம் வந்தாலும் டைரக்டருக்கு கொடுக்க வேண்டிய சம்பளம் மட்டும் கரெக்டாக செட்டில் பண்ணணும்னு கேட்குறது எந்த விதத்தில் சரி அப்படிங்கிற கேள்வியை முன் வைக்கிறாங்க. இன்னொன்று, உங்களுக்கு தயாரிப்பு நிறுவனத்தோட காசு பிரச்சனை இருக்கா அப்படின்னா அதை நீங்கள் தயாரிப்பாளர் கூட பேசி, இல்லை அவர் மேலே லீகலாக போய், இல்லைன்னா ஏன்னா எப்படியும் ஒரு நல்ல உறவு இருந்திருக்கும் அந்த படம் எடுத்த டைமில், கொஞ்சம் வெயிட் பண்ணி இல்லை பேசி வாங்கியிருக்கலாம். அதை விட்டுட்டு இன்னைக்கு ஒரு சின்ன டைரக்டரோட படம் ஜூலை 10ஆம் தேதி டான் பிக்சர்ஸ் ரிலீஸ் பண்ணுறாங்க. அதுக்கும் போயிட்டு அந்த படத்தை ரிலீஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு ஸ்டே ஆர்டர் வாங்குறது அந்த டைரக்டரை முழுக்க முழுக்க பாதிக்கும். அந்த ஒரு சின்ன கதை மூலமாவோ ஏதாவது ஒரு விஷயம் மூலமாவோ நம்ம பெரிய ஆளாக ஆயிட மாட்டோமா அப்படிங்கிற கனவுகளோட வர்றவங்களுக்கு இது ஒரு பெரிய தடையாக இருக்குது அப்படின்னு சுதா கொங்கரா பண்ணது மிகப்பெரிய தப்பு அப்படின்னு இந்த சினிமாக்குள்ள, தமிழ் சினிமாக்குள்ள இருக்கிற இந்த கார்ப்பரேட் தனத்தையும் இந்த ஈகோ தனத்தையும் ரொம்பவே மோசமாக வளர்ந்து வர்றவங்களை முடக்கிற இந்த விஷயங்களையும் இருக்கிற ஆல்ரெடி பிஆர்ஓ, பெய்டு நெட்வொர்க் இப்படிலாம் இருக்கிற ஒரு விஷயங்களை தாண்டி யாராவது வளர்ந்து வரணும்னா அவங்கள இந்த மாதிரி பிரச்சனைகள் கொடுத்து முடக்கிறது இதெல்லாம் ரொம்ப தவறு அப்படின்னு சொல்லிட்டு தனஞ்சயன் தன்னோட கண்டனங்களை பதிவு பண்ணுறாரு.
இன்னும் உண்மையாக சொல்ல போனால் சுதா கொங்கரா அவர்கள் இவ்வளோ நாள் இல்லாமல் டான் பிக்சர்ஸ் ஏதாவது ஒரு மூவியை ரிலீஸ் பண்ணட்டும் அப்படின்னு வெயிட் பண்ணாங்களான்னு தெரில. ஏன்னா பராசக்தி படம் வந்தப்போ அதுக்கு போட்டியாக ஜனநாயகனும் வந்தது. ஸோ நம்ம படத்தை ரிலீஸ் ஆகலைங்கிறது ரெண்டாவது, பட் எங்கே ஓடிடுமோ. இன்னொன்று, விஜய் ஃபேன்ஸுக்கு என்ன ஈகோ ஹிட் ஆயிடுச்சுன்னா, அது எப்படி சிவகார்த்திகேயன் எங்கள் அண்ணனுக்கு ஈக்குவலாவேன், கையில் தம்பின்னு சொல்லி துப்பாக்கியை கொடுத்தா அவர் கூடயே போட்டி போடுறேன். ஏன்னா அவரையும் அவர் குடும்பத்து பெண்களையும் எவ்வளோ மோசமாக ட்விட்டர் தளத்தில் அவங்க கொச்சப்படுத்தினாங்கன்னு நம்ம பார்த்துட்டு தான் இருந்தோம். அந்த சமயத்தில் சுதா கொங்கராவையுமே ரொம்ப பர்சனல் அட்டாக் பண்ணாங்க, ஜாதியை வச்சு, நீ எங்கேருந்து வந்திருக்க அந்த மாதிரி. இங்கே நிறைய வெளியூர்லேருந்து வர்ற டேரக்டர்ஸ் படம் எடுக்கிறாங்க. ஏன் உங்கள் அண்ணனை வச்சு வாரிசு படம் எடுத்தாரு, அவர் தமிழ்நாட்டுக்காரரா? அப்போ தமிழ்நாட்டுக்காரர் தான் தமிழ்நாட்டில் படம் எடுக்கணும்னா வாரிசுன்னு ஒரு படமே வந்திருக்கக்கூடாது. இன்னும் எத்தனை டேரக்டர்ஸ் இருக்காங்கன்னு தெரியல உங்கள் தலைவரை வச்சு படம் பண்ண வெளி மாநிலத்தை சேர்ந்தவங்க. ஸோ சுதா கொங்கராவே அந்த சமயத்தில் அட்டாக் பண்ணாங்க. அப்போ அவங்க இதில் கான்சென்ட்ரேட் பண்ணாமல் இந்த மாதிரி பெய்டு நெட்ஒர்க்ஸ் வச்சு அட்டாக் பண்ணுறாங்க, படத்தை ஓட விடாமல் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ சம்பள பிரச்சனை இருந்தால் அதை என்ன கேட்டால் சூட்டாக பேசி முடிச்சிருக்கலாம். பட் இப்போ இன்னொரு சின்ன படம் திரையரங்குக்கு வருதுங்கும் போது எனக்கு இதுதான் கரெக்டான டைம் அப்படின்னு சொல்லி அந்த படத்தை முடக்க நினைக்கிறது ரொம்பவே தப்பு. இந்த 2 விஷயங்கள் குறித்த உங்களோட கருத்துக்கள் என்னன்னு கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.